சுகுணிசப்பட்ட அல்லது சுகுணிசப்பட்ட தன்மைன்ற இக்குலாப பத்தி அது ஒன்றும் படிக்கலையா? உனக்கு கிளாஸ் ஒன்றும் படிக்கல அப்படியா? இக்குலாப பத் இக்குலாபுர நாங்க ஆஹ், இக்லாபு இக்குலாபுர குறவு ஒன்றும் படிக்கலையா? ஆஹ் நாங்க வந்து ஆஹ், அல்லார லா பத்தி படிச்ச ம் அல்லார லா ம் பத்தி படிச்ச இது படிச்சு முடிச்சா படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? என்ன மட்டும் போய்க்கு அல்லலாம் பத்தி அல்லலாம் பத்தி என்ன தெரியும்? ம் ஆஹ், அல்லாட நாங்க லாம பத்தி என்ன அல்லார தெரியும்? லார ரெண்டு வகையா ஒலிக்குது. ஒரு வகை வந்து ஃபத்ஹத்தன் ஃபத்ஹத்தன்னும் ரெண்டாவது வந்து லம்மத்தொன்னும். ஆஹா ஆஹா ஆஹா. ரெண்டு வகையும் அதான் பதாத்துன்னு ஒரு வகை லாமத்துன்னு ஒரு வகை அப்படியா? அஹ், ரெண்டு வகை வகர பேர் வந்து ம் வல்லில வல்லினமாக ஓத வேண்டியது, அடுத்து ரெண்டாவது மெல்லினமாக ஓத வேண்டியது. அது என்ன வல்லினமா ஓதுற மெல்லினமா ஓதுறேன்னு சொன்னா உங்களுக்கு நீங்க எப்படி விளங்கி சொல்லுங்க. சொன்னீங்களே அஹ், வல்லினமா ஓதுற மெல்லினமா ஓதுறேன்னு சொல்லி அப்படின்னா என்னத்த உங்களுக்கு தெரியும்? அஹ், இப்ப நான் வல்லினமா ஓதுற இடத்துல அஹ், அல்லார லா அல்லார லா லார அஹ், விடலாம அல்லார லாம் அல்லார லார அஹ், முன்னால அல்லார கொஞ்சம் குழம்புது. நீங்க ரா படிச்சீங்க ரா பத்தி படிச்சீங்களே. ரா மாதிரி. ரா மாதிரியா கேக்குறேன். ராலையும் வல்லினம் மெல்லினம் வந்துச்சியா? ஓ வந்துச்சு. என்ன என்ன அப்படின்னா வல்லினம் மெல்லினம் என்னது? அஹ், வல்லினமாக ஓதுறன்னு சொன்னா நாங்க ஆம், இப்ப சூப்பர்லே அப்படின்னு சொல்ற இல்லாம நாங்க லான்னு சொல்லுவோம். அது அதை எப்படி என்ன நடக்குதுங்க? லேன்னு சொல்லாம லான்னு சொல்லிங்க அப்ப என்ன நடக்குது? அந்த அந்த எழுத்தை நீங்க என்ன செய்யணும்? வல்லினம் சொல்ல வேணத்த அந்த எழுத்தை நாங்க தடிப்பா ஓதணும். தடிப்பா ஓதணும். இதுதான் கேட்டேன். சரியா சொல்லணுமே அஹ், வல்லினம்னா என்ன தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சும்மா வல்லினம் மெல்லினம் போய் சரி வராது. கடைசி ஓதல்ல வந்து அஹ், மாட்டிக்கொள்ளுவீங்க. வல்லினம்னு சொன்னா அந்த எழுத்தை நாங்க தடிப்பா ஓதணும். அதான் வல்லினம். அப்ப அஹ். மெல்லினம்டா மெல்லினம் சொன்னா நாங்க மெல்லிசியா தனம். மெல்லிசா ஓதணும். அவ்வளவுதான். சாஃப்டா ஓதணும், மெல்லிசா ஓதணும், லைட்டா ஓதணும். ஏதோ ஒரு வகையில பதில் செல்லிடும். ஓகே, அல்லாஹ் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுக்காக வேண்டிதான் உங்களுக்கு நேற்று கிளாஸ் போட்ட காரணம். பாத்தீங்களா? ரெண்டு ஃபுல்லா அஹ், அரைவாசி மறந்து போயிடுச்சு. நாளைக்கு கிளாஸ் போட்டா இன்னும் அரைவாசி மறந்து போயிடும். சரி, இதுல பாருங்க, இதுல எவ்வளவு விஷயம் என்னென்றால் அல்லாஹுடைய லாமோடு தொடர்பான சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதை ரெண்டு வகையா பிரிக்கிறோம். ம். அஹ், ஒன்று வல்லினம், அடுத்தது மெல்லினம். அல்லாஹுடைய லாம் என்றால் என்ன ஒரு என்ற நான் போன கிளாஸ்ல பார்த்தோம். அல்லாஹுடைய லாம் என்று நாங்க சொல்றது இடையில வரக்கூடிய இந்த லாமத்தான். அல்லாஹுடைய அஹ், லாம வல்லினமாக ஓதுகின்ற சந்தர்ப்பங்கள் மொத்தம் 4 இருக்குது. இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொன்றையும் தனித்தனி பார்ப்போம். மெல்லினமாக ஓத அஹ். வேண்டிய சந்தர்ப்பங்கள் எத்தனை இருக்குது? 2 ரெண்டு. இருக்குது. சரியா? அஹ், சரி, இப்ப நாங்க எங்கிட்ட பிராக்டிஸ் பாட்டுக்கு வருவோம். பிராக்டிஸ் பாட்டுல நாங்க இதுவரைக்கும் படிச்சிருக்கிற எல்லா சட்டத்தையும் வச்சுதான் இங்க நாங்க பார்க்க போறோம். சரியா? அஹ். அப்ப இது அல்லாஹுடைய லாமோடு தொடர்பான சட்டத்துல முதல் பகுதி வல்லினம் என்று சொன்னமே. வல்லினத்துல எத்தனை வந்துச்சு மொத்தம்? அஹ். 4. நாலு. 4. அதுல முதலாவது பகுதி, ஃபர்ஸ்ட் பகுதி
அல்லாஹும்ம என்ற சொற்களுக்கு முன்னால ஃபத்ஹத்துன் வாரது. அல்லாஹும்ம என்ற சொற்களுக்கு முன்னால ஃபத்ஹத்துன் ஃபத்ஹத் வாரது. இப்ப பாருங்க, இந்த வந்திக்கு அல்லாஹும்ம என்ற சொல், அதுக்கு முன்னால இந்த இது ஃபத்ஹத்துன். அப்ப இந்த அல்லாஹ் எப்படி வரணும்? ரலியல்லாஹு. எப்படி? ரலியல்லாஹு வ அல்ல, லா. வானத்தை நோக்கி கொண்டு போகணும். ரலியல்ல அல்ல, ரலியல்லாஹு. ரலியல்லாஹு போதும் பாபு. ரலியல்லாஹு அன்ஹும் சத்தமா வ ஓதணும். இதுக்கு முன்னால ஓதுன எந்த ஒரு பிழையும் வரக்கூடாது. ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு சவுண்ட் கேக்குது இல்ல, இந்த இடம் மட்டும் கேக்குது இல்ல சவுண்ட். என்னமோ தெரிய அன்ஹும் அன்ஹு. الله عنهم ورضوا ஆமாண்ணா, عنه சவுண்ட் கேக்குது இல்ல. வெளியே சவுண்ட் கேட்டுட்டு. رجنارا இப்ப சரி. வெயிட். இப்போ கடைசியா பேசி நீ கேட்டீங்க. رضي الله عنهم ورضوا என்ன சட்டம்? அன்ஹும் என்ன சட்டம் இருக்குதா? நீ உன்னா செஞ்சு ஓதுறீங்களே, சட்டம் ஒன்றிக்கு போல. அப்படியா? என்ன சட்டம்? சுகுன் செய்யப்பட்ட நூனுக்கு பின்னால இல்ஹார எழுத்து ஹா வந்திக்கு, அதனால நாங்க அத வெளிப்படுத்தி உன்ன இல்லாம ஓதணும். இப்போ உன்ன வந்து கேட்ப அன்ஹும் இல்ல. رضي الله عنهم ورضوا عنه. அதான் அப்படியில சட்டம் என்ன? அடுத்த சட்டம் சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு பின்னால இல்ஹார் எழுத்து பெரிய ஹ வந்திக்கு, அதனால நாங்க வெளிப்படுத்தி உன்னா செய்யாம அதனம். அப்ப சரிங்க. இப்ப எங்கேயும் உண்ணா செய்யப்படாதுன்னு சொன்னீங்க, உண்ணா செய்றீங்களே, அப்படித்தானா? போத போகல தொட்டா உண்ணா வரும். அப்படியா? رضي الله عنهم ورضوا عنه ذلك لمن லிமன் என்ன சட்டம்? எல்லாம் உண்ணா வருது. அது சட்டம். அப்படியா? அது வந்து முந்தி இந்த ஹார மாதிரி தான். அதுதான் அப்ப அதுலயும் உண்ணா வந்துட்டு. அப்ப அமானா சட்டம் சொல்றது ஒரு வாய், ஓதுறது இன்னும் ஒரு வாய். அப்படியா? அமானா 2 வாய். அப்படியா? இல்ல இல்லையா? இப்ப அப்படித்தானே விளங்குது. இப்ப சட்டத்தை சொல்றீங்க ஒரு வாயால, ஓதுறீங்க வேற ஒரு வாயால. அப்படித்தானே? அப்ப அதான் அப்படி வருது போல. உண்ணா ஒட்டோ உண்ணா வருது எல்லாத்துலயும். رضي الله عنهم ورضوا عنه ذلك لمن خشي ربه. رضي الله عنهم ورضوا عنه ذلك لمن خشي ربه. நாங்க இதில் கூடிய உதாரணங்களை பார்ப்போம். மூன்றாவது பார்ப்போம். قل هو الله أحد. قل هو الله أحد. குட். ரெண்டாவது. رسول من الله
الله يتلو صحفا يتلو رسول من الله يتلو رسول من الله يتلو صحفا 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 அப்படியே அடிப்பாட்டுறது எப்படி நிப்பாட்டணும் சொஹஃபன் நிப்பாட்டுறது இது போதும் பாவம் رسول من الله يتلو صحفا சுஹுஃபன் நிப்பாட்டுறது சரியாது ஆஹா இப்ப அடுத்த கேள்வி வரப்போகுது வசனத்துல கடைசியில எத்தனை முறையில நிப்பாட்டா நிப்பாட்டலாம் மூணு இதெல்லாம் ஃபர்ஸ்ட்டுக்கு ஆர்டர்லையா ஆர்டர்லயோ நோ ப்ராப்ளம் எனக்கு சொன்னா சரி எப்படி எப்படி ஆனா இப்ப நீங்க இருக்கிற இந்த கட்டாயம் அந்த ஓடலாம் சொல்லணும் ஏன்னா அப்பதான் போல படிச்சதுக்கு இந்த பெருமதி நீங்க என்ன நீங்க கட்டத்துல கடைசியில் நிக்கிறீங்க சரியா நாங்க அதை எப்ப படிச்சோம் பாப்போமே எப்ப படிச்சோம் அது ஏது படிச்சோமே சட்டங்களை படிக்கும்போது படிச்சோம் அப்படியா இல்ல அப்ப எப்ப படிச்சோம் பேசிக் லெவல்ல பாத்தீங்களா வசனங்களாக ஓத பழகுற நேரத்துக்கு படிச்சது ம் வசனங்களாக ஓதி பழக நேரத்துக்கு முன்ன படிச்சது ம் சொல்லுங்க ஐயா அப்ப நீங்க ஓடுதான் சொல்லுங்க அது மறந்ததால தான் இப்ப நீங்க நிப்பாட்டினது போல இந்த இடத்துல இப்ப நிப்பாட்டினது கொலையானது காரணம் அங்க மறந்துட்டீங்க ஃபர்ஸ்ட் முறை வந்து வசனத்துல கடைசிக்கு ஃபத்ஹ மத்து அல்லது ஃபத்ஹத்தைன் இல்லாட்டி அலிஃப் வந்தன்னு சொன்னா நாங்க 2 அளவு நீட்டி ஓதணும் நைதானே சட்டம் பாடமா வச்சுக்கிறீங்க அப்படியா சென்னை அம்மாவுக்கு 2 வாய் சட்டம் சொல்றது ஒரு வாய் ஓதுறது வேற ஒரு வாய் அது உண்மை ஆயிடுச்சு இப்ப அப்ப நீங்க என்ன வந்து இது இங்க வந்து இது என்ன கசரம் பத்தணும் அப்படியா கசரம் பத்தா நாங்க அத ஒரு செகண்டுக்கு நீட்டி ஓதணும் அதான் எப்படி நீட்டுறது சுஹஃபன் அதான் நீட்டுதல் இல்ல அப்ப எப்படி நீட்டுறது சுஹுஃபன் சுஹஃபன் என்ன நினைப்ப சுஹுஃபன் பாவ நீட்டுறது எப்படி நீட்டுறது அழகா சுஹஃபன் என்ன நீட்டுறது அது நீட்டுறது அல்ல அது அது அப்படி நீட்டுறதா இல்ல தானே
பாத்தீங்களா நீட்டுறது மறந்துட்டு இப்ப அடுத்த கேள்வி இருப்பது நீட்டுதல் என்றால் என்ன? எல்லாம் படிச்சாச்சு. நீட் மறந்துட்டா? சரி, உங்களோட இதுக்கு இன்ஷால்லா 4 வசனங்கள் இதுல ஒர்க்ல வரும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி அனுப்பணும். நிறைய பிரச்சனைகள் இருக்குது. தாத்தாவோட கேட்டு டிஸ்கஸ் பண்ணி அடுத்த கிளாஸ்ல வந்து கேள்விகளுக்கு பதில் சரியா சொல்லணும். ரெண்டு வாயும் ஒன்றாய் கொண்டு வரணுமா? விட சொல்றது ஒரு வாயம், ஒரு வேற வாங்கி விட அடுத்த கிளாஸ்ல. சரியா? தாத்தா ஜெயமன் சொல்லுங்க.